அவங்க இங்க இல்ல. வேலையை சீக்கிரமா ஆரம்பிடாவுக்கு நான் இனி மரத்தையே வெட்ட மாட்டேன் சத்தியமா. கடைசியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். எங்கடா போச்சு? பப்ளு மறுபடியும் நீயா? இன்னைக்கு இதுக்கு மேல முடியாதுடா தம்பி. ஆமா, நாளைக்கு அவனை பார்த்துக்கலாம். எனக்கு இதை பண்ணி பண்ணி போர் அடிக்குதுடா. எங்கேயாவது வெக்கேஷன் போலாமாடா அண்ணா? எங்கேயாவது நிம்மதியா மீன் பிடிக்கலாம். சரிடா தம்பி. ஆமாண்டா, இந்த துரத்துறது சட்டை போடுறதுன்னு போர் அடிக்குது. ஆனா இன்னைக்கு வேணாம். டே அண்ணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? சரிடா தம்பி, நீ சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். என்ன நீங்க வெக்கேஷன்ல போறீங்களா? நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கணுமா? எங்களால எப்படி முடியும்? ஏன் முடியாது? லாக்கருக்கு கொஞ்சம் கூட முடிய கிடையாது. அவ என்ன பார்த்தாலே பயந்து ஓடிடுவா. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அரசர் சும்மாவா கலக்குன்னு கலக்குறாரு. தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காம. கண்டுபிடிச்சிட்டியா என்ன? ஆனா உன்ன மாதிரி நான் ஒரு கோலை கிடையாது தெரியுமா? லாகர் பெக்கா. ஓ வேஸ்ட் ஃபெல்லோ. ஆமா அரசே. ஏய், என்ன பார்த்தா உனக்கு கோழை மாதிரி தெரியுதா? எனக்கு யாரை பார்த்தாலும் பயம் இல்ல. சரிதானே ஊஹு? ஆமா, என்ன பேசுறீங்க? லா லா லா. நீ எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவியே. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? கவலைப்படாத ஓரன். அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டான். ஆனா அதான உண்மை. லாகரிக்க தூக்குற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா என்ன? எனக்கு இருக்கோ இல்லையா, நான் பயப்பட மாட்டேன். எனக்கும் நிறைய திறமை இருக்கு தெரியுமா? இப்ப நீதான் வாயிலேயே வளர்த்துட்டு இருக்க. ஆமா. எங்க உன் திறமையை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். சரி, இதோ நான் காட்டுறேன். எனக்கு முன்னாடி நீ உன் திறமையை காட்டு. சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாம எதுக்காக பிராக்டிஸ் பண்ண கூடாது? உங்களோட திறமைகளையும் நீங்க காட்டலாம். இந்த வேலைக்கு யாரு செட் ஆவன்னு பாத்துடலாம். நல்லது. அது சரி, எங்களோட திறமையை நாங்க எப்படி காமிக்கிறது? ஏதோ எப்படிதான் ஒருத்தர் லாகர் வெக்க மாதிரி நடிங்க. மத்தவங்க எல்லாம் அவனை தூக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி, அப்போ லாகர் பெக்கா யார் நடிக்கணும்? என்ன நானா? இங்க பாரு சிக்கி, நீ ஒரு குரங்கு. இந்த மனுஷங்களே குரங்குல இருந்து தான் வந்தாங்க. அதனால நேச்சுரலா நீ தான் மிக்க செட் ஆவ. என் பாபுல செட் ஆக மாட்டானா? பாபு ரொம்ப குட்டியா இருக்கான். அவன் விலைக்காக மாட்டான். லேசா காத்தடிச்சாலே பறந்து போயிடுவான். ஒன்ன பாரு, நீ தானே இதை காட்டுக்கு ராஜா. இந்த வேலைக்கு நீ தான் செட் ஆவ. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போய் ஒரு கை பாத்துடலாம். ஆமா. என்ன மாதிரி ராஜாவுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். நீக்கினா சும்மாவா? மாட்டிக்கிட்டான். என்ன இது ரொம்ப வலிக்குது. இப்ப சொல்லு, எனக்கு திறமை இல்ல. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். முன்னாடி வந்து நில்லுங்கடா. சண்டை என்ன சண்டையில கிளியதாண்ட செய்யும். மன்னிச்சிடுங்க அரசே, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்றேன். எங்கடா இருக்கீங்க? வேலையை காட்டுங்கடா. உங்களுக்கு எல்லாம் தைரியமே இல்லடா. முடிஞ்சது. நான் இப்ப கீழே விழலையே, என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணுக்கு இல்ல, நான் வரல. ஹே சிக்கி, ஒரு நிமிஷம் பா. இன்னும் ஒருத்தன் தான் மிச்சம். உனக்கு தூக்கம் வருது. உனக்கு ரொம்பவே தூக்கம் வருது. இப்ப நீ நல்லா தூங்க போற. கனவு நீங்க எல்லாருமே கலக்கிட்டீங்கப்பா. சூப்பர். மீன் பிடிக்க நாங்க ரெடி. சொன்னேன்ல, நம்ம
நம்ம எல்லாருக்குள்ளயும் நிறைய திறமைகள் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா. இந்த காட்டை நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கும் பயப்படாதீங்க. ஆமா நாங்க பாத்துக்கறோம். இங்க பாருங்க guys, இது கேம் இல்ல. உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சதில்ல? நல்லாவே புரிஞ்சுது. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேரை நாங்க காப்பாத்துவோம். ஹேய், கலக்குறீங்க. இனிமே நாங்க நிம்மதியா இருக்கலாம். சரியா சொன்னடா. நல்ல வேலை பண்ணீங்க guys. Thank you. வாடா தம்பி, நாம இப்பவே கிளம்பலாம். வாச்சிக்கு நீயும் எங்க கூடவே வந்துரு. யா. வந்துட்டோம். ஓரன் நம்ம சொன்ன மாதிரியே லாகர் வீக்க நம்மளால சமாளிக்க முடியுமா? அட, அதுதானே இவ்வளவு நேரம் நம்ம பேசினோம். நமக்கு வேற வழி இல்ல. கடவுளே, லாகர் வீக்க இன்னைக்கு வரவே கூடாது. கெட்ட செய்தி இருக்கு. என்கிட்ட நிஜமாவே ஒரு கெட்ட செய்தி இருக்கு. என்னாச்சு? ஓஹோ, பாதி சொல்லிட்டு மயக்க போட்டுட்டேன். இது நிஜமாவே கெட்ட செய்தி தான். விக்கி இங்க வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரெடியா? என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனா அவனை தடுக்கணும். அதான். ஓஹோ, நீ முதல்ல போ. இப்ப பாரு. வாவ், சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னைக்கு காசு கிடைச்சிருக்கு. என்னதுடா அது? என்னமோ சரியில்லையே. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஓஹோ, தோத்துட்டான். ஹர்பர்ட், நீ கிளம்பு. இதோ போறேன். எங்க போனான் இவன்? என்னதுடா இது? என்னத்தையோ பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, அது கல்லுதானா? போச்சு, ஹர்பர்ட் தோத்துட்டான். பப்பு, போ. சரிப்பா, நான் போய் தொலைகிறேன். இப்ப போய் படிக்கிறேன் பாரு. ஏய் லாகர்வே, லாகர்வே, நான் கொடுத்து வாங்கிக்கோ. பாபு, அடுத்த வாட்டி கீழே பார்த்து நடந்து வரணும், சரியா? எல்லாமே சதுப்பிடுச்சு. இப்ப வேற வழியே இல்ல. லாகர்வே, இப்போ ஏமாட்டாது. இவங்க திடீர்னு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? என்னைய தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ? ரொம்ப சரியா சொல்றடா தம்பி. நீங்க என்ன சொல்ற சிக்கி? நம்ம எல்லாமே உங்களை என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ கவலைப்படாத தம்பி, அவங்க பாத்துப்பாங்க. ஓகே ஓகே, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம திறமைகள்லாம் இப்படி வேஸ்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாம போய் அந்த கரடிகளை கூட்டிட்டு வந்துடலாமா? தெரியலையே. இங்க பாருங்க, நம்ம இந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிருக்கோம். லாகர் வீக்கு இங்கேருந்து துரத்துறதா சத்தியம் பண்ணிருக்கோம். அதனால நம்ம பண்ணிதான் ஆகணும். ஆமா, வாரம் சொல்றது கரெக்ட். நாம அந்த மாதிரியே பண்ணி ஆகணும். முதல் தடவைனா நம்ம தோத்துருக்கலாம். இன்னொரு வாட்டி முயற்சி செய்யலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஆமா, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். முதல்ல நம்ம பிளான் போடலாம். கிட்ட வாங்க, இததான் நம்ம பண்ணணும். நல்ல ஐடியா. ஓகே ஓகே, அப்படியே பண்ணலாம். லாகர் வீக்கு, என்னது? லாகர் வீக்கு ஒன்ன பார்த்தா எனக்கு பயமே கிடையாது. கீழே வரேன். ஓகே, ஓஹோ, என்ன விக்கு? பாயிண்ட் கோட். அது வெற்றிக்கான சத்தம்டா தம்பி. ஆமா, எனக்கு கிடைச்சு. ரியல் ஹீரோ நான் தான்டா. உங்களுக்காக பண்ணி அடிபட்டு கிடக்குறேன் பாருங்க. இன்னொரு வாட்டி முயற்சி செய்யலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். வாங்க, இந்த நல்ல நியூஸ் சொல்லணும். சொல்லலாம். இந்த புள்ள பூச்சிகள்லாம் என்னைய தோக்கடிச்சிட்டு போகணும். நான் என்ன கனவா கண்டேன். இப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்களை சும்மா விட மாட்டேன்டா.
கொஞ்சம் பொறுமையா இருங்க கைஸ். நாம எல்லாரும் நல்ல நண்பர்களாச்சே. பப்ளு நீ ரொம்ப போய் சொல்ற. நாம எல்லாரும் நல்லவங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணாம். 8 மணி நேரத்திற்கு முன்பாக ஏய் பப்ளு எனக்கு நீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. உன்கிட்ட நான் அப்படியே சொன்னேன். ஆமா ஆமா நான் சொன்னேன்ல, உன்னோட gift ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு உனக்கு வந்துடும், ஓகேவா? நிஜமாவா சொல்ற? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ஒருவேளை அம்னீஷியாவா இருக்குமோ? ஹார்பர்ட் என்ன பாச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்றது? உன்னத்தான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். அதேதான் பப்ளு, ஞாபகம் இருக்கா? இப்போ என்னோட சீக்கிரட் வெப்பன் வரப்போகுதுடா. அச்சோ பப்ளு அவன் ஓடுறான். அவ்வளவு சீக்கிரமா ஓடிடுவானா? நீ விக்கெட் தடுக்கிறதுக்காக தூக்கி போட்ட முள்ளங்கி என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ. அதை திருப்பி தரதா சொன்னேன். நான் உன்கிட்ட அப்படியா என்ன சொன்னேன்? யோசிக்கிற? என்கிட்ட இருந்த பெஸ்ட் முள்ளங்கி அதுதான் சூப்பரானது, தெரியும் உனக்கு? இரு, எனக்கு அந்த முள்ளங்கி ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மறந்துடாத. நான் உனக்கு நாளைக்கு தரேன். இங்க என்னதான் நடக்குது? சந்தோஷம். எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கான். எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? இங்க பாரு பிரியன், இதுதான் கான்ட்ராக்ட். நீ எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எப்ப கொடுப்ப? எப்ப கொடுப்பேன்? நீ மட்டும் அதை திருப்பி கொடுக்கலனா உன் வீட்டை நான் எழுதி வாங்கிக்குவேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுக்காக நான் எல்லார்கிட்டையும் கொடுக்கறேன்னு சொன்னேன்? உன்னாலதான், எல்லாமே உன்னாலதான். ஒழுங்கா ஓடி போயிடு. தூங்க வேண்டிய நேரம். இது லாகர் விக்கோட வண்டியாச்சு. என்னதுரா இது? வானத்துல இருந்து பறந்து வந்த மாதிரி இருக்கு. என்னது இது? இது ரொம்ப அழகா இருக்கு. ஒருவேளை பப்ளு பப்ளு ஏய் போறேன். பப்ளு உன்கிட்ட இருந்து என்னோட பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது நீ அதுக்குள்ள மறந்துட்டியானே? இல்ல 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 என்கிட்ட இருக்கு. ஆனா உங்ககிட்ட நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். அதுவும் முக்கியமா அந்த கிஃப்ட பத்தி தான் சொல்லணும். சரி என்னன்னு சொல்லு. இங்க பாரு, நான் கடல்ல அட்வென்ச்சர் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது. நான் என் உயிரை பணைய வச்சு இதை எடுத்தேன். வாவ், இது எனக்கா? ஆமா உனக்கு தான். வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. பப்ளு நீ கலக்குற. பார்த்து போக மாட்டியா நீ? என்னோடது. உனக்கு இது கிடைச்சிருக்கா? உனக்குமா? இது என்னோட பர்த்டே கிஃப்ட். உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா? இவ்ளோ கலர் கலரா உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பப்ளு என்ன சொன்னா, இதுல 10 மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன கேட்டாலும் வரம் கிடைக்குமா. நான் நிறைய முள்ளங்கி வேணும்னு கேட்டுக்க போறேன். அதுக்காக தான் இதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். டாடா. ஹே ஓரன், எப்படி இருக்க? அரசருக்காக நான் கட்டின அரண்மனையை பாரேன், அருமையா இருக்கல? இந்த மொத்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அரண்மனையை யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க. இதனால எனக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னோட முன்னோர்களுடைய டைமண்ட்ஸால கிடைச்ச ஆசீர்வாதம். எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? பப்ளு எங்களுடைய எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறதுனால தான் இதை எங்களுக்கு கொடுத்தான். பப்ளு அவனோட வண்டி இங்க இருக்கானா? அவனை காணோம். குண்டு சட்டிகளா, நில்லுங்க. உங்களை
எப்போதுமே இந்த வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி அழுத்து போச்சு. இப்போ இந்த லாகர்விக்கு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு ரைட் போவோம். நான் ஒண்ணுமே பண்ணல, அதுவா ஓடுது. என்னதுடா இது? நான் இப்போ எங்க இருக்கேன்? என்னது அது என்னோட இருக்காச்சே? வண்டியை ஏய் பிரேயர், ஒழுங்கு மரியாதையா வெளியில வரையா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லப்பா. இப்ப சொல்லு, அந்த குரங்குக்கு மட்டும் ஏன் அத்தனை ஸ்டோனை நீ கொடுத்த? எதுக்காக கொடுத்த? பப்ளு ரொம்ப பொய் சொல்றான். அவனை சும்மா விடக்கூடாது. எப்படி ஒரு ராஜாவை ஏமாத்துவ? பப்ளு, மரியாதையா வெளியில வந்துரு. நம்ம உள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க guys. நாம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாச்சே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. என்னால எனக்கு நீ நிஜமாவே பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. நீ பொய் சொல்ற பப்ளு, நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற. என்னது அப்படின்னா இது? அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். இந்த ட்ரக்குக்குள்ள நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாருங்களேன். என்னோடது எல்லாமே போச்சு. இவங்க எல்லார்கிட்டயும் நான் நல்லா மாட்டினேன். என்ன இது? Instructions. இது முக்கியமா வடிவமைச்சது காட்டில் இருக்கிற விலங்குகளை சுலபமா பிடிக்கிறதுக்காகத்தான். இதை நீங்க மிதிச்சா போதும், தானா வெடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது பப்ளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இது நம்ம கிட்ட எதுக்காக கொடுத்தானோ அவன் லாகர்விக்கோட சேர்ந்துட்டா. நம்மள எல்லாம் இங்க இருந்து ஒழிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் இல்ல பண்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் உண்மை இல்ல. நிஜமா இந்த கல்லை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ட்ரக் திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சது. அப்போ எனக்கே ஒண்ணுமே புரியல. நீங்க ஆச்சரியமா பாக்குற மாதிரி தான் நானும் அப்ப பார்த்தேன். போதும், நாங்க இனிமே உன்னை நம்ப மாட்டோம். இவன் சொல்றது சரிதான். நாங்க யாருமே உன்னை நம்பவே மாட்டோம். ஆமா, நீ போய் சொன்னது மட்டும் எல்லாமே எங்களை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி ஏய், இருங்க. பண்ணிருக்க. இல்ல வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நாங்க எவ்வளவு தூரம் நம்புறோம்? ஆனா இப்படி பண்ணிட்டீங்க. இனிமே இந்த முத்திரையை போட்டு மாட்டாத. போட்டா போதும், அங்க இருக்கிறது எல்லாமே வெடிச்சு சிதறி போயிடும். இனிமே பப்ளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்ல. போதும்டா, எழுதுறான். அடே, ரெஸ்ட் எடுத்தது போதும்டா, முதல்ல எழுதுறா. லாகர்விக், என்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. ஏ பப்ளு, யார் வாழ்க்கையடா கெடுத்தது? எப்பவும் நீங்க தான்டா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ரிமோட் கண்ட்ரோலா? ஆச்சோச்சோ, இதை வேற நான் கீழே போட்டனே. லாகர்விக், நீ நினைச்சதை எப்பவுமே நான் நடக்க விட மாட்டேன். பப்ளு, எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? எவ்ளோ கனமா இருக்கான்? ஓரன், பப்ளு இந்த ட்ரக்ல தானே இருக்கான். ஒருவேளை கூட்டாளியோ? Hey guys, நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வந்துட்டேன். இத வாங்குறதுக்காக தான் இந்த லாகர்விக் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். ஓ ஓ என்ன பிடிக்கணுமா? இன்னைக்கு நமக்கு லக்கிடே தான்டா. ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துடுறாடு. சொன்னா கேள்றா. என்னடா பண்ற நீ? என்னைய வெளியே விடுறா. இதுதான் நடந்துச்சு. உண்மையை சொல்றதுதான் பொய் சொல்றதை விட ரொம்ப நல்லதே. பப்ளு மேலே தப்பில்ல. பப்ளு தெரிஞ்சு இது பண்ணவே இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க guys, மன்னிச்சிடுங்க.